நீ போய் மேக்கப் போட்டுக்கணும், நீ ரெடி ஆகணும். தட் இஸ் தி தியேட்டர் ஆக்டர் இன்சைட் திஸ் மேன். அந்த பேஷன் இருக்கிறதுனால தான் he was able to bring the character Charukesi to life. And I'm very, very happy and proud as a daughter today. ஏன்னா சத்யராஜ் அங்கிள் கரெக்டாக சொன்னாங்க, முத்திரை குத்திருவாங்க அப்படின்ட்டு. இவருக்கு குத்தின முத்திரை, இவர் ஒரு காமெடி நடிகர். ஆனால் மேடையில் அதே சமயத்தில் 80s அவர் நடிக்காத படம் கிடையாது. ரஜினி சார் கூட, கமல் சார் கூட மேக்சிமம் அவர் தான் காம்பினேஷன். அந்த டைம்ல மேடையில கலக்கிக்கிட்டு இருந்தாரு, விதவிதமான வேஷங்கள் போட்டு கலக்கிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அது அந்த அளவுக்கு வெளியில வரல, பிகாஸ் அப்போ சோஷியல் மீடியா கிடையாது. இன்னைக்கு he is being recognized and appreciated as a character artist. எல்லாரும் மாநாடு படம் பார்த்துட்டு இவர்கிட்ட சார் இப்படி சார் இப்படி நடிச்சீங்க, சூப்பர் சார், லெஜெண்ட் சார் நீங்க. எனக்கு காமெடியா இருந்தது. நான் 80லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவர் அந்த மாதிரி நடிக்கிறத. எனக்கு புதுசாவே தெரியல. ஒரு மேடையில் பண்ணதை மாநாட்டில் பண்ணார், அவ்வளோதானே தவிர்த்து எனக்கு அது வித்தியாசமாக தெரியல. பட் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அதை பார்த்து they started understanding the kind of range of performance that my father can give as an actor. So I'm very, very proud and happy that this play, which is a super hit blockbuster as a play, has become a film and is going to see the light of day very, very soon. And what a combination to give this to the audience. எங்களுக்கெல்லாம் நான்லாம் மிகப்பெரிய தலைவர் ஃபேன். எங்களுக்கெல்லாம் பாஷாக்கு முன் பாஷாக்கு பின் அப்படி தான் நாங்கள் பேசுவோம் தலைவர் படம்னு வரும்பொழுது. அந்த பாஷாவை எங்களுக்கு கொடுத்த த ஒன் அண்ட் ஒன்லி சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிற போது அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை.